கர்த்தருடைய மகிமையும் அவருடைய வல்லமையும் தொடர்ந்து உயர்த்தப்படுவதாக. நாம் தேவ இயல் என்ற இந்த ஒரு தலைப்பின் கீழாக வகுப்பை நாம் சிந்தித்து வருகிறோம். தேவ இயல் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு பாடத்தை நாம் இறையிலே படித்து வருகிறோம். தேவன் அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய சுபாவங்கள் என்ன, இந்த படிப்பானதனுடைய முக்கியத்துவம் என்ன, இதனுடைய வகைகள் என்ன, இதை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது தேவன் மெய்யாகவே இருக்கிறாரா, மனிதனுக்கு கடவுளை பற்றி எழக்கூடிய பொதுவான கேள்விகள் என்ன, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கான பதில்கள் என்ன என்பதை குறித்து நாம் சிந்தித்திருக்கிறோம். கடந்த வகுப்பிலும் கூட நாம் அப்படியாக தேவன் இருக்கிறார் என்பதற்கான அத்தாட்சியை குறித்து ஆதாரத்தை குறித்து நாம் சிந்தித்தோம். அதில் 6 விதமான ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் சிந்தித்தோம். அதைத் தொடர்ந்து இருக்கக்கூடிய வாதங்கள், அண்டவாதம், தொலைநோக்குவாதம், மானுடவியல் வாதம் என்று சொல்லி அந்த வாதங்களை குறித்து நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு நாம் அடுத்த தலைப்பாக தேவனுடைய சாராம்சம், த எசன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய சாராம்சம் என்ற இந்த தலைப்பின் கீழாக இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். பொதுவாக மனிதனுக்கு தேவன் எப்படி இருக்கிறார் என்ற ஒரு ஆர்வமானது, அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆர்வமானது அதிகமாக காணப்படுகிறது. தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய சாராம்சம் என்ன, அவருடைய மனிதனைப் போலவே தேவன் தோற்றமளிக்கிறாரா என்பதை போன்ற பல்வேறு விதமான கேள்விகள் மனிதனுக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கிறது. வேதாகமும் தெளிவாக இதற்கான பதில்களை நமக்கு அடையாளப்படுத்தி காண்பிப்பதை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். மனிதன் உண்டாக்கப்பட்டது முதற்கொண்டு மனிதனுக்கும் தேவனுக்குமான இந்த ஒரு உரையாடல் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்க முடியும். மனிதனுக்கு எழக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் தேவன் அந்தந்த காலங்களிலே மனிதனுக்கு அந்த கேள்விகளுக்கான பதிலாக தம்மை வெளிப்படுத்தி கொண்டே வருகிறதை வேதாகமத்திலே நாம் பார்க்க முடியும். ஆதாம் தேவனுடைய தன்மைகளை அவன் பாவமில்லாத வீழ்ச்சியடையாத அந்த காலகட்டத்திலே அவன் புரிந்து கொண்டான். ஆனால் வீழ்ந்ததற்கு பின்பாக அந்த தேவனுடைய தன்மையை மனிதனால் சரிவர புரிந்து கொள்ள முடியாமல் போனது. காரணம், அவனுடைய பாவமானது தேவனை தெரிந்து கொள்வதற்கு தடையாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க முடியும். அப்படியாக இருக்கக்கூடிய மனிதனுக்கு தேவன் தாமாகவே முன்வந்து அவனுக்கு தம்மை வெளிப்படுத்தி வருகிறதை நாம் பார்க்கிறோம். அதை பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் கூட நாம் வாசிக்க முடியும். அதிலும் புதிய ஏற்பாடு எபிரேயர் 1வது அதிகாரம் 1வது 2வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, தேவன் பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகள் மூலமாக திருவுளம் பற்றினவர் இந்த கடைசி காலத்திலே தம்முடைய குமாரன் மூலமாக திருவுளம் பெற்றுகிறார் என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம். ஆகவே தீர்க்கதரிசிகள் மூலமாக அவர் பங்கு பங்காக
தம்முடைய மக்களுக்கு அவர் வெளிப்படுத்தி வருகிறார். பின்பாக காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவராக இயேசு கிறிஸ்துவானவர் தேவனை வெளிப்படுத்தக்கூடிய ஆண்டவராக அவர் காணப்படுகிறார். ஒரு முறை அகஸ்டின் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவபக்தன் கடற்கரை ஓரத்திலே அவர் நடந்து கொண்டிருந்தாராம். அப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கண்களிலே ஒரு சிறு பையன் விளையாடி கொண்டிருப்பதை அவர் கண்டார். அவன் அந்த கடற்கரை ஓரத்திலே ஒரு குழியை உண்டாக்கி தன்னுடைய கையில் இருந்த கரண்டியால் அவன் கடலினுடைய நீரை எடுத்து வந்து அந்த குழியினுள் ஊற்றி கொண்டிருந்தானாம். அந்த குழியினுள் ஊற்றி கொண்டிருந்தானாம். இது என்ன வினோதமாக இருக்கிறதே என்று சொல்லி அந்த பையனிடத்திலே, அந்த குழந்தையிடத்திலே அவர் சென்று, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? பகலினுடைய நேரம் முடிந்து இரவாக போகிறது. இந்த நேரத்தில் நீ என்ன செய்கிறாய்? நீ இன்னும் வீட்டிற்கு கிளம்பவில்லையா என்று சொல்லி அவர் கேட்டாராம். அப்பொழுது அந்த சிறுவன் இப்படியாக பதிலளித்தானாம், நான் இந்த கரண்டியினால் இந்த கடலினுடைய நீரை எல்லாம் எடுத்து இந்த குழியில் போடப்போகிறேன், ஊற்றப்போகிறேன். ஆகவே இந்த கடல் நீரை எல்லாம் நான் இந்த குழிக்குள் கொண்டு வந்து அடைக்கப் போகிறேன் என்று சொல்லி அவன் சொன்னானாம். அப்பொழுது அவர் எப்படியாக சொன்னார், இது என்ன வேடிக்கையான ஒன்று, உன்னுடைய கரண்டியினால் மட்டுமல்ல, இங்கு இருக்கக்கூடிய பெரிய கப்பலை கொண்டு அந்த கடலினுடைய அந்த கப்பல் முழுவதும் கடலினுடைய தண்ணீரை எல்லாம் எடுத்து வந்து இங்கே ஊற்றினாலும் கூட அது கடலினுடைய முழு கொள்ளளவையும் கடலுடைய முழு தண்ணீரையும் நீ கொண்டு வந்து இந்த குழியினுள் நிரப்பிவிட முடியாது. அது ஏதோ ஒரு சிறு அளவான தண்ணீரை வேணால் நீங்கள் ஊற்றலாமே ஒழிய முழுவதையும் உன்னால் ஊற்ற முடியாது என்று சொன்னாராம். அப்பொழுது அந்த சிறுவன் இப்படியாக பதிலளித்தானாம், இதுபோல்தான் மனிதன் தேவனை அறிந்து கொள்வதற்கான முயற்சிகளும் என்று சொல்லி அவன் பதிலளித்துவிட்டு அவன் சிரித்து கொண்டே அங்கிருந்து சென்றானாம். பிரியமானவர்களே, நிச்சயமாக நம்முடைய எண்ணத்திற்கான, நம்முடைய கேள்விகளுக்கான பதிலும் இந்த சம்பவமாக காணப்படுகிறது. மனிதர்களாகிய நாம் எவ்வளவுதான் தேவனுடைய சாராம்சத்தை, தேவனை புரிந்து கொள்வதற்காக நாம் முயற்சி எடுத்தாலும் நம்மால் தேவனை தெரிந்து கொள்ளக்கூடிய அளவு என்று சொல்லும் பொழுது இந்த கதையிலே நாம் பார்த்ததை போலதான் நாம் முழுமையாக தேவனை புரிந்து கொள்ள முடியாது. ஆனாலும் கூட சிறிதளவாக தேவன் வெளிப்படுத்தி இருக்கிற அளவிற்கு நாம் அவரை அறிந்து கொள்ள வேதம் நமக்கு உதவி செய்கிறது. ஆகவே இந்த சிறிய அளவாக நாம் இன்றைக்கு தேவனுடைய சாராம்சத்தை வேதத்தின் வாயிலாக நாம் காண இருக்கிறோம். யோவான் 4வது அதிகாரம் 24வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சமாரியா ஸ்திரீயின் இடத்திலே அவர் பேசும் பொழுது, உரையாடும் பொழுது இப்படியாக அவர் சொன்னார், தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம். தேவன் ஆவியானவராக இருக்கிறார் என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம். அவர் பூரணமாக ஆவியானவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். மனிதன் தேவனைப் போல அல்ல. மனிதன் உண்டாக்கப்பட்ட பொழுது அவன் பூமியினுடைய மண்ணினால் தேவன் அவனை உண்டாக்கி அவனை படைத்து அவனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று சொல்லி ஆதியாகமம் 2வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அவன் ஜீவாத்துமாவானான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே மண்ணினால் உண்டாக்கப்பட்ட மனிதனுக்கு அவர் ஜீவனை கொடுப்பதற்கு அவருடைய சுவாசத்தை அவனுடைய நாசியிலே ஊதினார். அவன் ஜீவாத்துமாவானான். ஆகவே தேவன் ஆவியானவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுடைய இருப்பானது ஆவியானவராக அவர் காணப்படுகிறார். தேவனும் மனிதனும் ஒரே நிலைமையிலே காணப்படுவது இல்லை என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது.
தேவனுக்கு எந்த விதமான உடல் சார்ந்து உலோகங்கள் சார்ந்த ஒரு அமைப்பு தேவையில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களாகிய நமக்கு ஒரு தோற்றம் தேவைப்படுகிறது. ஆகவே நமக்கு இந்த உடலானது தேவைப்படுகிறது. ஆகவே தேவனுக்கு எந்த விதமான உடல் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தேவனுக்கு தேவைப்படுவதில்லை. தேவன் ஆவியானவராக இருக்கிறார். தேவன் ஆவியானவராக இருக்கும் பொழுது அவர் ஆழ்த்தத்துவம் உள்ளவராக இருக்கிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நாம் சரீரம் இருந்தால்தான் ஆழ்த்தத்துவம் என்று பல நேரங்களில் நாம் நினைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது முற்றிலும் தவறான ஒன்றாக காணப்படுகிறது. மனிதன் 2 நிலைமையிலே அவன் காணப்படுகிறான். பார்ட்ஸ், அவனுக்கு 2 பகுப்புகளாக மனிதனை நாம் பார்க்க முடியும். முதலாவது, மனிதன் ஃபிசிக்கல் பாடி, அதாவது உடல் அமைப்பு என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு பகுதியானது மனிதனுக்கு காணப்படுகிறது. இரண்டாவது, இன்விசிபிள் பார்ட், தோற்றமளிக்காத ஒரு பகுதி. அதை நாம் ஆவி என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம், ஆத்துமா என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். தோற்றம் அளிக்கக்கூடியது என்று சொல்லி ஃபிசிக்கல் பாடி, அதாவது உடல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, தோற்றம் அளிக்காத, கண்ணிற்கு புலப்படாத இம்மெட்டீரியல் பார்ட் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே மனிதன் அவன் உண்டாக்கப்பட்ட போது அவன் சரீரமுள்ளவனாக, ஃபிசிக்கல் பாடியாக அவன் உண்டாக்கப்பட்டு தேவன் அதில் ஜீவ சுவாசத்தை கொடுத்தார். ஆகவே மனிதனுக்கு 2 பகுப்புகளை நாம் பார்க்க முடியும். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவராக காணப்படுபவர் அல்ல. அவர் முற்றிலும் ஆவியானவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய எண்ணத்திலே அது புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருந்தாலும் கூட தேவன் அப்படியாக காணப்படுகிறார். பலர் இப்படியாக வேத வல்லுநர்கள் போதிப்பது உண்டு. தண்ணீருக்கு எந்த விதமான அமைப்பும் கிடையாது, அது எந்த பாத்திரத்தில் வைக்கப்படுகிறதோ அதனுடைய உருவத்தை அது எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஒப்புமையாக அப்படி சொல்லப்படுவதை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, வேதாகமம் தெளிவாக சொல்கிறது, வானத்திலோ பூமியிலோ பூமியின் கீழோ அவருக்கு ஒப்பாக எதையும் நாம் கொண்டு வரக்கூடாது என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏசாயா 55 8 9 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, என்னை பூமியில யாருக்கு ஒப்பிடுவீர்கள் என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறார். ஆகவே தேவனை ஒப்பிடத்தக்க எந்த விதமான பொருட்களோ, எந்த விதமான நபர்களோ, எந்த விதமான சிருஷ்டிப்புகளோ கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆகவே தேவன் ஆவியானவராக காணப்படுகிறார். அவர் வானத்திலும் பூமியிலும் அவருடைய ஆவியானவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். யோவான் 3 அதனுடைய 13 வசனம் இப்படியாக வாசிக்கிறோம். யோவான் 3:13, பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. இங்கே நாம் பார்க்கும் பொழுது பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல். அப்போ பொதுவாக மனிதர்களுக்கு உண்டான ஒரு குழப்பம், தேவனாகிய கர்த்தர் அவர் பரலோகத்திலிருந்து இங்கே இறங்கி வந்து விட்டால் அங்கே ஒரு வெற்றிடம் காணப்படுகிறது. அவர் அங்கே இருக்கும்போது ஆவியானவராக இருக்கிறார், இங்கே வரும்பொழுது மனுஷகுமாரனாக இருக்கிறார், பின்பு ஆவியானவராக இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய கோட்பாடுகளை நாம் கேட்கிறோம். இது முற்றிலும் வேதத்திற்கு புறம்பான ஒரு உபதேசமாக, சத்தியமாக காணப்படுகிறது. தேவன் திரித்துவ தேவனாக அவர் காணப்படுகிறார். 3 தனித்தனியான தேவன் என்று சொல்லி நாம் சொல்லுவது கிடையாது. வேதம் அப்படி போதிப்பதல்ல. 3 பேருமாக இருக்கக்கூடிய ஒரே தேவனாக அவர் காணப்படுகிறார். கர்த்தர் அவர் மேலே வானத்திலே இருக்கிறார், பூமியிலே இறங்கினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆகவே தேவன் அவர் ஆவியானவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவன் பரலோகத்திலே இருந்து வரும்பொழுது அங்கே பரலோகம் காலியானதை போல ஒரு உபதேசமானது வேதத்திற்கு முற்றிலும் புறம்பானது. மனிதனுக்கு உடல் தேவையாக இருக்கிறது,
ஆனால் தேவனுக்கு அப்பேற்பட்ட எந்த விதமான தேவையும் தேவனுக்கு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் தேவனை புரிந்து கொள்வதற்காக அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவன் அவர் ஆவியானவராகவே இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே யோவான் 3வது அதிகாரம் 35வது வசனம் நாம் அதை தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது 3:35, பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. இங்கே நாம் வாசிக்கும் பொழுது தமிழில் 34வது வசனம், தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். தேவன் தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய இருப்பு என்பது ஆவியானவராக இருக்கிறார் என்று சொல்லி இங்கேயும் கூட திரும்ப நாம் வாசிக்கிறோம். ஆகவே அவருக்கு எந்த விதமான வடிவமும் எந்த விதமான அளவீடுகளும் எந்த விதமான உடல் சார்ந்த தேவைகளும் தேவனுக்கு இல்லை என்பதை இங்கே நாம் வாசிக்கிறோம். அதே போல் யாக்கோபுவின் புஸ்தகம் 1 அதிகாரம் அதனுடைய 17வது வசனம் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு 1 அதிகாரம் 17வது வசனம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வசனமும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. இங்கே நாம் பார்க்கும் பொழுது அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவரிடத்தில் எந்த விதமான வித்தியாசமும் தோற்றமும் கிடையாது என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். அவருக்கென்று எந்த விதமான மனிதர்களைப் போல உணர்வுகளும் மனிதர்களைப் போல ஒரு தேவைகளும் தேவனுக்கு இல்லை என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். ஆக தேவனுக்கு எந்த விதமான மாறுதலும் இல்லை என்று நாம் பார்க்கும் பொழுது அதே நேரத்தில் தேவன் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி நாம் ஆதியாகமம் 6வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். தேவனுக்கு எந்த விதமான இச்சையும் கிடையாது, ஆனால் தேவன் அன்பாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் அவர் எப்பொழுதும் கோபத்தோடு இருக்கிறவர் அல்ல, ஆனால் அவர் பாவத்தை பார்க்கும் பொழுது அவர் கோபப்படுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் எந்த நேரத்திலும் அவர் மனத்தளர்ச்சியிலே அவர் மனச்சோர்விலே அவர் ஆட்கொள்ளப்படக்கூடிய தேவன் அல்ல, ஆனாலும் அவர் துக்கப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனை நம்முடைய உணர்வுகளால் நாம் மனிதனைப் போல உணர்வுகளால் தேவன் ஆட்கொள்ளப்படுவதில்லை. மனிதனைப் போல தேவன் உணர்வுகளால் ஆட்கொள்ளப்படக்கூடிய நபர் அல்ல. ஆனால் தேவன் இரக்கமுள்ளவராக, கிருபையுள்ளவராக, தயவுள்ளவராக, அவர் மற்றவர்கள் மேல் கரிசனை காட்டக்கூடிய ஒரு தேவனாக அவர் காணப்படுகிறார். அவர் இந்த உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு அவருக்கு எந்த விதமான உடல் அமைப்பும் தேவையில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்பொழுதும் நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவரிடத்தில் எந்த விதமான தீமையும் இல்லை, எந்த விதமான மாறுதலும் இல்லை என்று சொல்லி நாம் வாசித்த யாக்கோபு 1:17 நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுக்கு எந்த விதமான உடல் அமைப்பும் தேவையில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தேவன் ஒரு பரிபூரண ஒரு ஆவியானவராக அவர் காணப்படுகிறார். ஆவியானவர் என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ற அந்த ஆழ்த்தத்துவம் உள்ள இந்த நபரை மட்டும் நாம் அடையாளப்படுத்துவதல்ல. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன், ஆகவே மூவரும் அவர்கள் ஆவியானவராகவே காணப்படுகிறார்கள். அவர்களுக்கு எந்த உடலும் தேவையில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியாக காணப்படும் பொழுது அவர் அன்பையும் அவர் மனிதர்கள் மேல் நீதியான கோபத்தையும் அவர்கள் மேல் கரிசனையும் காட்டும் பொழுது மனிதனுடைய உடல் அவருக்கு தேவைப்படுவதல்ல. ஆனால் மனிதனுக்கு
உடல் மிகவும் தேவையான ஒன்றாக காணப்படுகிறது. ஆகவே மனிதனால் தேவனை புரிந்து கொள்ள முடியாது. தேவன் ஆவியானவராக, பரிபூர்ண ஆவியானவராக காணப்படுகிறார். மனிதன் உடலும் அவனுக்கு உண்டு, ஆவியினுடைய தன்மையும் அவனுக்கு உண்டு. ஆகவே மனிதன் தேவனை மிகச்சிறிய அளவு மட்டுமே அறிந்து கொள்ள முடியுமே ஒழிய, தேவன் வெளிப்படுத்தின அளவிற்கு மட்டுமே அவனால் அறிந்து கொள்ள முடியுமே ஒழிய, மற்றபடி தேவனுடைய அந்த ஆவியானவர் என்று சொல்லக்கூடிய அந்த ஆழ்த்தத்துவத்தை மனிதனால் பூரணமாக புரிந்து கொள்ள முடியாது என்பதை நாம் கவனிக்க வேண்டிய ஒன்றாக காணப்படுகிறது. உபாகம புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம் 16வது வசனம் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். கர்த்தர் ஓரேபிலே அக்னியின் நடுவிலிருந்து உங்களோட பேசின நாளில் நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லை. ஆகையால் நீங்கள் உங்களை கெடுத்துக்கொண்டு ஆண் உருவம், பெண் உருவம், பூமியில் இருக்கிற யாதொரு மிருகத்தின் உருவமும், ஆகாயத்தின் பறக்கிற செட்டையுள்ள யாதொரு பட்சியின் உருவமும் என்று சொல்லி இங்கே அவர் பல்வேறு விதமான உருவங்களை குறித்து அவர் பேசக்கூடியதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவன் வெறுக்கிற மிக முக்கியமான ஒரு பாவம், அவருக்கு ஒரு உருவத்தை கொடுத்து தேவன் இப்படிப்பட்டவர் என்று சொல்லி ஆராதிக்கக்கூடிய ஒன்றை அவர் பரிபூர்ணமாக வெறுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் வெறுக்கிற மிக முக்கியமான ஒரு பாவம் விக்கிரக ஆராதனையாக காணப்படுகிறது. கர்த்தர் ஓரேபிலே மோசேயோடு பேசின பொழுது அவர் ஆவியானவராக அவர் காணப்பட்டார். மோசே அவர் எந்த ஒரு உருவத்தையும் காணவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தேவன் ஆவியானவராக இருக்கிறார். அவருக்கு இந்த பூமியிலே ஆணுருவமோ, பெண்ணுருவமோ, பறவைகளோ, பூமியில் இருக்கக்கூடிய மச்சங்களோ, ஆகாயத்தில் இருக்கக்கூடியவைகளோ, எந்த ஒரு விஷயத்திற்கும் விஷயத்தை போன்ற உருவத்தை அவருக்கு கொடுக்கக்கூடாது என்று சொல்லி மிக திட்டவட்டமாக இங்கே சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவன் ஆவியானவராக காணப்படுகிறார். அப்படியாக நாம் இருக்கும் பொழுது அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டியது அவசியம் என்பதை அவர் வலியுறுத்துகிறார். ஆகவே நம்முடைய இந்த நிலைமையிலிருந்து நாம் தேவனை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக அவர் காணப்படுகிறார். அவருடைய இருப்பிடத்திற்கு, அவருடைய சாராம்சத்திற்கு உடல் தேவையில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மத்தேயு 11வது அதிகாரம் 27வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். பிதாவை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, அவருடைய மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே பிதாவானவரை வெளிப்படுத்துவதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே மனிதனாக அவர் அவதரிக்கும் பொழுது, அவர் மனிதனாக அவர் வரும் பொழுது, அவர் அந்த மனிதத்தினுடைய தன்மையை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகவே அவர் மனிதத்தினுடைய இந்த உடலை அவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய தெய்வீகத்திற்கு எவ்வித இடர்பாடும் ஏற்படவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அநேகர் இப்படியான தவறான குழப்பங்களுக்குள்ளாக, தவறான உபதேசங்களுக்குள்ளாக பிடிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அவர் மனிதத்தன்மையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய தெய்வீகத்தன்மையை அவர் இழந்துவிட்டார் என்பதை போல அநேகர் போதிப்பதை நாம் கேட்கிறோம். ஆனால் தேவன் அவருடைய தெய்வீகத்தன்மையை, குமாரனாகிய தேவன் அவர் இழந்து போகவில்லை. அவர் தெய்வீகத்தன்மையும் மனிதத்தன்மையும் ஒரே நிலைமையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய கர்த்தராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் ஆங்கிலத்திலே ஹைப்போஸ்டாட்டிக் யூனியன் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். அதாவது பிரிக்க முடியாத தேவத்தன்மையும் மனிதத்தன்மையும் ஒரு சேர ஒரே நேரத்திலே குமாரனாகிய தேவன் ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அது எப்படி முடியும்? அது எப்படி சாத்தியம்? பிரியமானவர்களே, நம்முடைய நிலைமையிலே, பாவப்பட்ட இந்த சிந்தனையிலே அது எப்படி சாத்தியம் என்பது நமக்கு கேள்வியாக காணப்படுகிறது. ஆனால் தேவனுக்கு கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனால் முடியாதது என்று சொல்லி ஒன்றும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி நாம் சிந்திக்கும் பொழுது தேவனால் முடியாத காரியம் என்றால் அது பாவம் செய்ய முடியாது. தேவன் எந்த விதத்திலும் பாவம் செய்வதற்கு அவருடைய தன்மையிலே அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. ஆனால்
மற்ற காரியங்கள் தேவனால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் மனிதத்தன்மையை அவருடைய தெய்வீக தன்மையோடு ஏற்றுக்கொள்கிறார். மனிதனை மீட்டெடுப்பதற்காக, மனிதனை அவர் தம்முடைய பிள்ளையாக மாற்றுவதற்காக பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு பிதாவானவரை வெளிப்படுத்தும்படி அவர் அனுப்பினார் என்று சொல்லி யோவான் 3:16 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர் தேவத்தன்மையும் மனிதத்தன்மையும் ஒரு சேர ஒரே நேரத்திலே ஏற்றுக்கொண்டவராக அவர் காணப்படுகிறார். இந்த இடத்திலே அவர் மனிதத்தன்மையாக இருந்தார், இந்த இடத்திலே தேவத்தன்மையாக இருந்தார் என்று சொல்லி அவரை நாம் பிரிக்க முடியாது. அவர் ஒரே நேரத்திலே தெய்வத்துவத்தையும் ஒரே நேரத்திலே மனிதத்துவத்தையும் அவர் அணிந்து கொண்டவராக அவர் காணப்படுகிறார். அதே வேளையிலே நாம் வாசிக்கும் பொழுது அவர் சில நேரங்களில் மனிதத்தன்மையை வெளிப்படுத்தினார். அவர் மனிதனாக அவர் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக அவர் வெளிப்படுத்தினாரே ஒழிய அவர் பிரிந்து பிரிந்து இருக்கிறார் என்பதை போல ஒரு உபதேசத்தை நாம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அவர் ஒரே நேரத்திலே தேவனாகவும் மனிதனாகவும் பரிபூரணமாக இருந்தார். அவர் தெய்வத்துவத்தில் எதையும் இழந்து போகவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. ஆகவே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே வரும் பொழுது அவர் மனிதர்களுடைய உடலை அவர் ஏற்றுக்கொண்டார். அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் தெய்வத்துவத்தினுடைய அந்த ஒரு தன்மைகளை இழந்து போகவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய புரிதலில் இந்த தெய்வத்துவத்தினுடைய சாராம்சம் கடினமாக காணப்பட்டாலும் தேவன் அப்படியாகவே இருக்கிறார் என்று சொல்லி வேதாகமம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. யோவான் 14:9 வசனத்திலே இப்படியாக வாசிக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லி பிலிப்புவுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, பிதாவானவர் எப்படியாக இருக்கிறார் என்பதை குமாரனிலே நாம் காணக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகவே தேவன் ஆவியானவராக இருக்கிறார். அந்த ஆவியானவரை நம்முடைய சரீர பிரகாரமான வீழ்ச்சியடைந்த இந்த பாவ பிரசன்னத்தில் இருந்து கொண்டு நாம் காண இயலாதவர்களாக இருக்கிறோம். ஆனால் தேவனை குமாரன் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி வேதாகமம் அடையாளப்படுத்துகிறது. அவர் எந்த விதத்திலும் அழிந்து போகிற உடல் அவருக்கு தேவையில்லை. அவர் நித்தியமுள்ளவராக அவர் காணப்படுகிறார். ஆகவே அவருடைய இந்த சரீரத்திலே அவர் அவ்வப்போது தம்மை வெளிப்படுத்தினார் என்பதையும் பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே நாம் பொதுவாக தியோஃபனி, கிறிஸ்டோஃபனி என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு நிலைமையிலே மனிதனுக்கு தேவன் தம்மை காண்பிக்கும் பொழுது அப்படியாக அவ்வப்போது அவர் சரீரத்தின் மூலமாக வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்க முடியும். ஆபிரகாம் அப்படியாக மம்ரேயின் சமபூமியில் இருக்கும் பொழுது கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி அவர் கிறிஸ்தோஃபனியாக அவர் அங்கே வந்ததை நாம் பார்க்க முடியும். அதுபோல தானியேல் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது அந்த அக்கினி சூளையிலே அவர் அப்படியாக அந்த 3 தானியேலுடைய நண்பர்களோடு அவர் இருந்ததை நாம் பார்க்கிறோம். மனுஷகுமாரனுக்கு ஒப்பான சாயலாக என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் மனிதனுக்கு சில பிரத்யேகமான ஒரு வெளிப்படுதலை கொடுக்கும் பொழுது அப்படியாக அந்த தற்சமயத்திலே அப்படியாக அவர் வந்தார் என்பதையும் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர் நிரந்தரமாக அவருக்கு இப்படியான ஒரு தேவையானது காணப்படவில்லை. குமாரனாகிய தேவன் இந்த பூமிக்கு வந்ததற்கு பின்பாக அவர் அந்த சரீரத்தினுடைய தேவை இருந்தபடியால் அவர் மனிதத்தை அப்படியாக ஏற்றுக்கொண்டார். அதே நேரத்தில் அவருக்கு தேவத்துவத்தை அவர் இழந்து போகவில்லை. ஆகவே நம்முடைய இந்த வேதாகமத்திலே நாம் வாசிக்கும் பொழுது குமாரனாகிய தேவன், பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் அவர் ஆவியானவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் தேவனை நம்முடைய வார்த்தைகளால் விவரிக்க முடியாது என்று சொல்லி நாம் ஏற்கனவே நாம் சிந்தித்தோம்.
தேவனை நம்முடைய வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. ஆனால் அவர் தேவனாகவே காணப்படுகிறார். தேவனை நாம் அறிந்து கொள்வதற்கு வேதாகமும் நமக்கு எந்தளவாக வெளிப்படுத்தி இருக்கிறதோ அந்தளவாக நாம் விசுவாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல ஆனார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்மை மீட்டெடுப்பதற்காக அதை சுவீகரித்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் அவர் தேவனாக அவர் காணப்பட்டார். ஆகவே தான் அவர் மரித்த பின்பு 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார். அவருடைய சர்வ வல்லமையிலே உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எத்தனையோ மனிதர்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம். தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய சாராம்சம் என்ன என்பதை அவருடைய வேதத்தின் மூலமாக நாம் அறிகிறோம். அவர் ஆவியானவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்திருக்கிறார். ஆகவே மனிதன் தேவன் ஆவியானவராக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளாதனாலே பல ரூபங்களை அவர் உண்டாக்கி கொண்டு இவைகள்தான் தேவன் என்று சொல்லி ஆராதித்து தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொள்ளக்கூடியதை, அந்த மீட்டெடுக்க முடியாத பாவத்திலே உழன்று கொண்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நமக்கு தேவன் எவ்வளவாக தம்முடைய வார்த்தையை அவர் தெளிவாக வேதாமத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து முடியும் மட்டும் அவர் ஆவியானவராக இருக்கிறார் என்பதை நமக்கு காண்பிக்கிறது. அந்த ஆவியானவராக அவர் பிரசன்னமாக நம்மோடு இருக்கிறார் என்பதை நமக்கு எவ்வளோ உற்சாகமான செய்தியாக இருக்கிறது. ஆகவே மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனத்திலே அவர் தம்முடைய சீஷர்கள் மத்தியில் இருந்து அவர் பரமேறி செல்லும் பொழுது அவர் இப்படியாக சொன்னார், இதோ உலகத்தின் முடிபரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, அவர் ஆவியானவராக இருக்கிறபடியால் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மக்களுக்கும் அவருடைய பிரசன்னத்தை அவருடைய ஆவியானவர் மூலமாக அவர் கொடுக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த ஆவியாக இருக்கக்கூடிய இந்த தேவனை நாம் ஆராதிப்பதற்கு, அவரை அறிந்து கொள்வதற்கு, அவரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்வதற்கு நமக்கு இரக்கம் செய்திருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் நாம் சபையாக ஆராதிப்பதற்கு, இந்த ஆவியானவரை நாம் உண்மையோடு நாம் நினைவு கூறுவதற்கு நமக்கு பாக்கியம் அளித்திருக்கிறார். பிரியமானவர்களே, வேதாமத்தினுடைய சத்தியங்களை நாம் வேதாமபூர்வமாக அறிந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருக்கு தம்மை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனே அன்றி ஒருவனும் அவரை அறியான் என்று சொல்லி யோவானிலே நாம் வாசிக்கிறோம். இந்த உலகத்திலே தேவனை ஏற்றுக்கொண்ட மக்கள் அநேகர் இருந்தாலும் கூட அநேகருக்கு வெளிப்படுத்தாத காரியத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றால் அவர் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த சத்தியங்களை நாம் படிப்பதற்கு நமக்கு இரக்கம் செய்திருக்கிறார். இந்த மாபெரும் சத்தியமானது அவர் தூதர்களுடைய கையிலே கொடுத்து அவர் இதை அறிவிக்காதபடிக்கு நம்முடைய கையிலே இந்த சத்தியங்களை கொடுத்து நாம் அறிந்து கொள்வதற்கும், அவரை உண்மையோடு பின்பற்றுவதற்கும், அவரை ஆராதிப்பதற்கும், அவருடைய வார்த்தையின்படி நடப்பதற்கும் நமக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் ஆவியானவராக அவர் இருக்கிறார். ஆகவே அவரை, இந்த ஆவியாக இருக்கக்கூடிய இந்த தேவனை நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நாம் மகிமைப்படுத்துவதற்கு தேவன் நமக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். நாம் அதை தொடர்ந்து தேவனுடைய நாமங்களை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். பிரியமானவர்களே, நாம் அடுத்த தலைப்பாக தேவனுடைய பெயர்கள், நாமங்கள் என்று சொல்லி நாம் சிந்திக்க இருக்கிறோம். தேவனுக்கு பெயர் தேவையா? நமக்கு எழக்கூடிய ஒரு கேள்வி. நிச்சயமாக பெயர்கள், நாமங்கள் தேவையான ஒன்றாக காணப்படுகிறது. ஒரு நபருக்கு ஒரு பெயர் போதாதா என்று சொல்லி நாம் நினைப்பது உண்டு. ஒரு நபருக்கு ஒரு பெயர் போதுமானது தான். ஆனால் தேவனுக்கு அப்படி இருக்கும் பொழுது ஏன் இவ்வளவு வித்தியாசமான பல்வேறு விதமான நாமங்கள், பெயர்கள் தேவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை வேதாகமத்தில் இருந்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். மோசே தேவனை அவர் அந்த வனாந்திரத்திலே சந்திக்கும் பொழுது மோசே இப்படியாக கேட்டார், நான் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே கடந்து சென்று உன்னை அனுப்பினது யார் என்று கேட்டால் நான் என்ன என்று சொல்லுவேன்? அப்பொழுது கர்த்தர் இப்படியாக அவருக்கு பதிலளிக்கிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி.
இஸ்ரவேல் ஆபிரகாமின் தேவன், யாக்கோப் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனாக இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி நீ சொல்லு என்று சொல்லி மோசேக்கு கட்டளையிடுகிறார். பிரியமானவர்களே, தேவன் அவருடைய பெயரை மனிதர்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். மனிதர்கள் தேவனுக்கு பெயரை சூட்டுவதல்ல. நாம் தேவனுக்கு அவருக்கு இந்த பெயர் நல்லா இருக்கும் என்று சொல்லி நாம் அவருக்கு பெயரை வைப்பதல்ல. மாறாக அவருடைய நாமத்தை அவர் மனிதனுக்கு வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக நமக்கு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு நாம் பெயரை சூட்டுவோம். இந்த குழந்தை இந்த பெயரை இந்த பெயராக அழைக்கப்படும் என்று சொல்லி நாம் சூட்டுவோம். அப்படியாக தேவனுக்கு நாம் பெயர் வைப்பது அல்ல. தேவன் அவருடைய பெயரை மனிதனுக்கு வெளிப்படுத்துகிறார். எதற்காக அப்படி வெளிப்படுத்துகிறார்? தேவனுடைய தன்மையை நாம் புரிந்து கொள்வதற்காக அவர் அந்த பெயரை வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, இந்த ஒரு பெயரிடுதலானது நாம் மிகவும் கூர்ந்து கவனிக்க வேண்டிய வேதாமத்தினுடைய ஒரு மிக முக்கியமான பகுதியாக இருக்கிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 7வது அதிகாரத்திலும் 9வது அதிகாரத்திலும் நாம் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவரை குறித்து சொல்லப்படக்கூடிய தீர்க்க தரிசன வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அங்கே உனக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், ஒரு பாலகன் பிறந்தார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இயேசு கிறிஸ்துவானவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி அவர் பிறப்பதற்கு 700 வருடத்திற்கு முன்பாகவே தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. மரியாளும் யோசேப்பும் இயேசு கிறிஸ்துவுக்கு தங்களுடைய இஷ்டப்படி பெயரிடுவது அல்ல, பெயரிட்டவர்கள் அல்ல. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவருடைய பெயர் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டது. அவர் இம்மானுவேலனாக காணப்படுகிறார். அப்படியானால் அவர் தம்முடைய நாமத்தை அவர் மனிதருக்கு வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவானவர் எல்லா மனிதர்களை விட அவர் வித்தியாசமானவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவர் எல்லா மனிதர்களை விட வித்தியாசமானவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனுக்கு இன்னொரு மனிதன் பெயர் சூட்டுகிறான், ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படி அல்ல. பிதாவாகிய தேவன் அவருக்கு பெயரை வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, ஆதியும் அந்தமில்லாத இந்த தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பும் பொழுது அவருடைய பெயரை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆகவே அவருடைய தெய்வத்துவத்தை உறுதி செய்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். மனிதர்கள் தேவனுடைய பெயரை அவர்கள் அறிந்து கொள்ளும் பொழுது அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். சிம்சோனுடைய தகப்பன் மனோவா என்று சொல்லக்கூடிய அவருக்கு இப்படியாக அவர் கேட்கிறார், நீர் யார், உன்னுடைய நாமம் என்ன என்று கேட்கும் பொழுது அதிசயமானவர் என்று சொல்லி அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. அடையாளமானவர், அதிசயமானவர். பிரியமானவர்களே, மனிதன் தேவனை தெரிந்து கொள்வதற்காக ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலைமையிலே மனிதன் தேவனை இப்படியாக கேட்கும் பொழுது அவர் தம்முடைய நாமத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். வேதாமத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து நம் கடைசி வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது மனிதனுக்கு தம்முடைய நாமத்தை அவர் வெளிப்படுத்தக்கூடியவராக அவர் காணப்படுகிறார். அவர் இரட்சகர் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் என்று சொல்லி அங்கே வெளிப்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். வேதாமத்தில் இப்படியாக பல்வேறு விதமான நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய இந்த நாமங்களை குறித்து நாம் பார்க்கும்போது தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். பெயர்கள் பொதுவாக 3 நிலைமையிலே அது கொடுக்கப்படுகிறது. ஒன்று அவர்களுடைய சுபாவம், கேரக்டர், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அந்த பெயரின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். இரண்டாவது ரெப்புடேஷன், அவருடைய அந்தஸ்து என்ன, அவருடைய இருப்பிடம், அவருடைய தன்மை, அதாவது அவருடைய அந்தஸ்து என்ன, அவருடைய உயர்வு என்ன என்பதை பெயர்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். மூன்றாவதாக பெயர்களின் மூலமாக அவர்களுக்கு உண்டான அதிகாரத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். நாம் ஒரு பெயர் என்பது ஒரு சாதாரணமாக
நாம் ஒரு நிலைமையிலே நாம் எடுத்துக்கொள்கிறோம். பொதுவாக இன்றைக்கு பெயர்கள் அநேகர் எந்த காரணத்திற்காக தாங்கள் இப்படியாக பெயர்களை வைத்திருக்கிறோம் என்று தெரியாத மக்கள் அநேகர் உண்டு. ஆனால் பொதுவாக வேதாகமத்திலும் பார்க்கிறோம், பழைய காலகட்டங்களில் பார்க்கும் பொழுது இந்த 3 நிலைமையிலே தான் ஒரு மனிதனுக்கு பெயரானது வைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது பெயர் ஒரு மனிதனுடைய சுபாவத்தை அது காண்பிக்கிறது. இரண்டாவது மனிதனுடைய அந்தஸ்தை அது காண்பிக்கிறது. மூன்றாவது அந்த மனிதனுடைய அதிகாரத்தை அது காண்பிக்கக்கூடியதாக நாம் பார்க்கிறோம். முதல் மனிதனாகிய ஆதாம் தன்னுடைய மனைவியாகிய ஏவாளுக்கு அவர் ஏவாள் என்று சொல்லி பெயரிடுகிறார். ஏன் அந்த பெயரை இடுகிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கும் பொழுது, அதனுடைய 3 அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அவர் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள் என்று சொல்லி, ஆகவே அவளுக்கு ஏவாள் என்று சொல்லி பெயரிடுகிறார். எல்லா மனிதர்களுக்கும் அவள் தாயானவள் என்று சொல்லி அவருக்கு அந்த பெயரை ஏவாள் என்று சொல்லி அவர் அழைக்கிறார். பிரியமானவர்களே, பெயர்களின் மூலமாக அந்த நபருடைய சுபாவத்தை, அந்த மனிதருடைய அந்தஸ்தை, பொறுப்புகளை, அந்த மனிதருடைய அதிகாரத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகவே தேவனும் கூட அவர் மனிதனுக்கு தம்மை வெளிப்படுத்தும் பொழுது அவருடைய சுபாவத்தை, அவருடைய அந்தஸ்தை, அவருடைய அதிகாரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் அப்படியாக வெளிப்படுத்துகிறார். அவர் யார் என்றும் அவர் எப்படியாக செயல்படுகிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் இப்படியாக தம்முடைய நாமத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். சங்கீதம் 148வது சங்கீதம் அதனுடைய 13வது வசனத்திலே இப்படியாக தாவீதுனுடைய பாடலிலே ஒரு வரிகளை நாம் பார்க்கிறோம். அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். கர்த்தருடைய நாமத்தை துதிக்க கடவர்கள். கர்த்தருடைய பெயரை அவர்கள் துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி, அதாவது புகழ வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் அப்படியாக அவருடைய நாமத்தை அவர்கள் துதிக்க வேண்டும்? அந்த பெயர்களின் வாயிலாக தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, அவர் அதிசயமானவர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா 9:6 வசனத்திலே அவர் ஆலோசனை கர்த்தா என்று சொல்லி வாசிக்கிறோம். அவர் நித்திய பிதா என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே இந்த வார்த்தையின் மூலமாகவே அவருடைய சுபாவத்தை, அவருடைய தன்மையை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அவர் கர்த்தர் என்று சொல்லி வாசிக்கிறோம். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அப்போ அவருடைய அதிகாரத்தை குறித்து அங்கே பேசக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய அந்தஸ்தை குறித்து அது பேசக்கூடியதாக இருக்கிறது. அவர் அதிசயமானவர் என்று சொல்லும் பொழுது அவருடைய சுபாவத்தை, தன்மையை குறித்து அது வெளிப்படுத்துகிறது. ஆகவே தேவன் யார் என்றும் அவர் எப்படி செயல்படுகிறார் என்பதும் அவருடைய நாமத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, வேதாகமத்திலே அப்படியாக பல்வேறு விதமான நாமங்கள் தேவன் தம்மை மனிதனுக்கு வெளிப்படுத்தும் பொழுது அவர் சொல்லக்கூடியதை நாம் வாசிக்கிறோம். அந்த நாமங்கள் வாயிலாக, அந்த பெயர்களின் வாயிலாக தேவனை நாம் அறிந்து கொள்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கும் பொழுது எலோஹிம் என்ற வார்த்தையானது நாம் தமிழிலே பொதுவாக எல்லா இடத்திலும் கர்த்தர் என்று சொல்லி நாம் அழைக்கிறோம். ஆனால் எலோஹிம் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிற பகுதியை நாம் பார்க்க முடியும். யெகோவா என்று சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிற பகுதியை நாம் பார்க்க முடியும். அதோனா என்று சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிற பகுதியை நாம் பார்க்க முடியும். ஆகவே இந்த எலோஹிம் என்று சொல்லும் பொழுது அந்த ஏல் என்று சொல்லக்கூடிய அந்த முதல் எழுத்துக்களின் மூலமாக அவருடைய சுபாவத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். அதாவது தேவனுடைய வல்லமை என்று சொல்லி அர்த்தம். த பவர் ஆஃப் காட். தேவன் வல்லமையுள்ளவர் என்பதை வெளிப்படுத்துவதற்காக அவர் தம்மை எலோஹிம் என்று சொல்லி அவர் அடையாளப்படுத்துகிறார். அவர் யெகோவா என்று சொல்லும் பொழுது அவர் உடன்படிக்கையின் தேவன் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். இஸ்ரேல் மக்களுக்கு யெகோவாவாகிய தேவன் என்று சொல்லும் பொழுது அவர் ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு அவர் நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை நினைவுபடுத்துவதற்காக அவர் அப்படியாக தம்மை வெளிப்படுத்துகிறார்.
அவர் அதோனாய் என்று சொல்லி அடையாளப்படுத்தும் பொழுது எஜமானர், மாஸ்டர் என்று சொல்லி அடையாளப்படுத்துகிறார். உங்களுடைய வாழ்க்கையில நான் எஜமானனாக காணப்படுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையினுடைய அதிகாரம் என்னுடைய கையில் இருக்கிறது என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துவதற்காக அதோனாய் என்ற பதத்தை அவர் உபயோகப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் இந்த பெயர்கள் மூலமாக அவருடைய சுபாவத்தை, அவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவை, அவர் நம்மேல் இருக்கக்கூடிய அதிகாரத்தை, நாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்பேற்பட்ட பெயர்களை, நாமங்களை அவர் நமக்கு வேதாகமத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த பெயர்களின் மூலமாக தேவனை நாம் புரிந்து கொண்டு அவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி தாவீது இங்கே உற்சாகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு வாரம் ஆராதிக்கும் பொழுதும் நாம் ஒரு சங்கீதத்தையோ மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய பகுதியோ நாம் பார்க்கும் பொழுது நாம் கர்த்தர் கர்த்தர் என்று வாசித்து விட்டு போகிறோமே. உண்மையாகவே அந்த இடத்துல கர்த்தர் என்று சொல்லும் பொழுது அது எந்த அடிப்படையிலே சொல்லப்பட்டிருக்கிறது? அது அதோனா என்ற நிலைமையில் அழைக்கப்பட்டிருக்கிறாரா? அவர் யெகோவா என்ற நிலைமையில் அழைக்கப்பட்டிருக்கிறாரா? அவர் எலோஹிம் என்ற நிலைமையில் அழைக்கப்பட்டிருக்கிறாரா? எந்த நிலைமையில் அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் உன்னிப்பாக கவனித்து நாம் ஆராதிக்க வேண்டியது அவசியம். அந்த ஆராதனையினுடைய மைய கருத்தாக திரித்துவ தேவன் இருக்கிறார். அதிலும் பிரத்யேகமாக இயேசு கிறிஸ்துவானவர் காணப்படுகிறார். நமக்காக வேண்டி இந்த பூமிக்கு அவர் வந்து அவர் மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவர் எப்படியாக நம்மோடு அவர் அடையாளப்படுத்துகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் தன்னை இந்த தேவனை அவர் அடையாளப்படுத்தும் பொழுது அவர் யெகோவா என்று சொல்லி அடையாளப்படுத்துகிறார். கர்த்தாவே, நீர் உடன்படிக்கையின் தேவன், ஆகவே என்னை மறந்து போகாதேயும், சத்துருக்கள் சூழ்ந்து நிற்கிறார்கள், என்னை கைவிடாதேயும், நீர் உடன்படிக்கையின் தேவனாக இருக்கிறீரே, அந்த உடன்படிக்கை ஒரு முறை கூட என்னுடைய வாழ்க்கையில் நினைவு கூறும் என்று சொல்லி அவருடைய ஜெபத்தின் பாடல்களில் நாம் வாசிக்கிறோம். நீர் என்னுடைய எஜமானர், ஆகவே என்னை கைவிடாதேயும் என்று சொல்லி அவர் அழைக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய தேவனை நாம் இப்படியாக நாம் அறிந்து கொண்டு நாம் அவரை ஆராதிக்கும் பொழுது அவரை புரிந்து கொண்டு நாம் ஆராதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் தேவனை கண்மூடித்தனமாக நாம் விசுவாசிப்பவர்கள் அல்ல. அவருடைய பெயரை நாம் உச்சரிக்கும் பொழுது ஏனோதானோ என்ற நிலைமையிலே நாம் ஆராதிக்க வேண்டிய ஒரு அவசியம் அல்ல. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது இந்த தேவனை நாம் உண்மையோடே ஆராதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமல்ல, அவர் இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் தம்முடைய நாமத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆகவே அந்த நாமத்தின் வாயிலாக தொடர்ந்து அவரை நாம் கனப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நாம் சிந்திக்கும் பொழுது இந்த நாமங்களில் ஒன்றின் பின் ஒன்றாக நாம் சிந்திக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எப்படிப்பட்டவராக அவர் காணப்படுகிறார், அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எப்படி உயர்ந்தவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. முதலாவதாக நாம் பழைய ஏற்பாட்டிலே நாம் சிந்திக்கக்கூடிய முதலாவது பெயர் நாமம் எல்ஷடாய். ஆதியாகமம் 17வது அதிகாரம் முதல் வசனம். ஆதியாகமம் 17வது அதிகாரம் முதல் வசனம் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். எல்ஷடாய் 17:1. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்ஷடாய் என்ற பதமானது எபிரேய வார்த்தையிலே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே இது 7 முறை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எல்ஷடாய். எல்ஷடாய் என்றால் ஆல்மைட்டி, ஆல் சஃபிஷியன்ட், எல்லாவற்றுக்கும் போதுமானவர், சர்வ வல்லமையுள்ளவர். ஆகவே ஆபிரகாமை குறித்து ஆபிரகாமுக்கு அவர் சொல்லும் பொழுது 99 வயதான போது கர்த்தர் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று வெளிப்படுத்துகிறார்.
அப்படியானால் ஆபிரகாமுக்கு அவர் சொல்லும் பொழுது எல்லாவற்றிற்கும் நான் போதுமானவர், எல்லாவற்றுக்கும் நான் சர்வ வல்லமையுள்ளவர் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு சொல்கிறார். பிரியமானவர்களே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தன்னை ஆபிரகாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்படி வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாம் ஏன் புரிந்து கொள்ள வேண்டும்? ஆபிரகாமே, உன்னுடைய வாழ்க்கையிலே நான் எல்லாவற்றுக்கும் போதுமானவராக இருக்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்வதற்கு எல்லா விதமான வல்லமையும் என்னுடைய கருத்திலே உண்டு என்பதை ஆபிரகாமுக்கு அவர் வெளிப்படுத்துவதற்காக அவர் எல்ஷடா என்ற நாமத்தை வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எல்ஷடாயாக அவர் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் எல்லாவற்றுக்கும் போதுமானவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் சோர்ந்து போகும் பொழுதெல்லாம், நாம் கவலைப்படும் பொழுதெல்லாம், ஆபிரகாமை போல நாம் துக்கப்படும் பொழுதெல்லாம், பிரியமானவர்களே, அவர் சர்வ வல்லமையுள்ளவராக, அவர் போதுமான தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் அதே போல ஆதியாகமம் 28வது அதிகாரம் 3வது வசனம், ஆதியாகமம் 35:11வது வசனம், ஆதியாகமம் 43:14வது வசனம், 48வது அதிகாரம் 3வது வசனம். ஆகவே இந்த வசனங்கள் எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அவர் சர்வ வல்லமையுள்ளவர் என்ற வார்த்தையை அங்கே உபயோகப்படுத்துகிறார். அதாவது எபிரேய வார்த்தையில் இந்த ஷடாய் என்ற வார்த்தையானது எப்படியாக மருவி இருக்கிறது என்றால், அது ஒரு மார்பு என்ற நிலைமையிலே அர்த்தம் கொள்ளக்கூடிய விதத்திலே அது வெளிப்படுத்தப்படுகிறது. அதாவது மனிதனுடைய தேவைகளுக்கு, ஒரு குழந்தையினுடைய தேவைக்கு எப்படியாக தாயானவள் இருக்கிறாளோ அந்த குழந்தையினுடைய ஆரோக்கியத்திற்கு, அந்த குழந்தையினுடைய பலனுக்கு, அந்த குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு ஒரு தாயானவள் எப்படியாக இருக்கிறாளோ அதுபோல கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் மனிதனாகிய ஒவ்வொருவருக்கும் அவர் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு தாய்க்கு பிள்ளைக்கு தாய் எப்படியாக தன்னுடைய ஆற்றலை அவள் ஆரோக்கியமாக கொடுக்கிறாளோ அதுபோல கர்த்தர் அவருடைய பிள்ளையாகிய இருக்கக்கூடிய நமக்கு அவர் எல்லாவற்றையும் கொடுக்கிறார். நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை ஆரோக்கியப்படுத்துகிறார், நம்முடைய வாழ்க்கையினுடைய பாதுகாப்பிற்கு அவர் கூட இருக்கிறார், நம்முடைய தேவைகளை அவர் பூர்த்தி செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் ஒரு தாயாக நம்முடைய வாழ்க்கையிலே தேவைகளை சந்திக்கிறார், எல்ஷடையாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் சோர்ந்து போகும் பொழுது தேவன் எல்ஷடையாக இருக்கிறார், அவர் தாயானவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் ஏசாயாவிலே வாசிக்கும் பொழுது தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உண்மையாகவே கர்த்தர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த தாயை விட அவர் சிறந்தவராக அவர் காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். மோசே, நீ உன்னுடைய தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு வந்தாய், நீ தனிமையோட உன் மனைவியோட இந்த வனாந்திரத்தில் நீ சஞ்சரிக்கும் பொழுது உன்னுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராக நான் இருக்கிறேன், உன்னை பாதுகாக்கிறவராக நான் இருக்கிறேன், உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யவராக இருக்கிறேன், உனக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறேன், நீ சோர்ந்து போகாதே என்று சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். நம்முடைய அனுதின வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் அப்படியாக வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் தேவனுடைய நாமத்தை நீங்கள் அறிந்து கொண்டு அவரை துதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் 1000 நாமங்கள் என்று சொல்லி புத்தகங்களை போட்டு தினமும் அந்த பெயருடைய அர்த்தம் என்னவென்றே தெரியாமல் அவர்கள் பாட்டுக்கு ஏதோ நிலைமையிலே படித்து கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி அல்ல. நாம் தேவனை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அவருடைய சுபாவத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். அந்த சுபாவத்தின் வாயிலாக கர்த்தரை புரிந்து கொண்டு அவரை ஆராதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே எல்ஷடாயாக அவர் காணப்படுகிறார். இந்த எல்ஷடாய் ஆகிய தேவன் அவர் நம்மோடு என்றென்றைக்கும் இருக்கிறார். உபாகமம் முதல் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது இஸ்ரேல் மக்களுக்கு எகிப்திலிருந்து கிளம்பின முதல் தலைமுறையினர் அவர்கள் வனாந்திரத்திலே மாண்டு போனார்கள் தங்களுடைய பாவத்தினாலே. 2ஆம் தலைமுறையினராக
யோர்தானுக்கு இப்புறத்தில் நின்று கொண்டிருக்கிற அந்த புதிய தலைமுறையினருக்கு மோசே சொல்லக்கூடிய வசனங்களை முதல் 4 அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். அதிலும் பிரத்யேகமாக முதல் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமந்து வருவது போல நான் உங்களை சுமந்து வந்தேன் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, தேவன் ஒரு தகப்பனாக அவர் காணப்படுகிறார். அவர் தாயாக காணப்படுகிறார். மனிதர்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்பதை அங்கே வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே எல்ஷடா என்ற வார்த்தை கேட்கும் பொழுது கர்த்தர் ஒரு தாயாக இருந்து அந்த பிள்ளைக்கு இறங்குகிறது போல, பிள்ளையினுடைய தேவையை சந்திக்கிறது போல நம்மை சந்திக்கிறார். அதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆகவே இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நாம் கர்த்தரை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே அடுத்த வகுப்பிலே கர்த்தருடைய அடுத்தடுத்த நாமங்களை நாம் தெரிந்து கொண்டு அவரை மகிமைப்படுத்துவோம். அவருக்கு பிரியமாக வாழ கர்த்தர் தாமே நமக்கு இரக்கம் செய்வாராக. ஆமீன்.